முக்கியம் இருக்கா இல்லைங்களா? அப்போ பேராசிரியர் இதுலயே ஸ்டெப் இருக்கு. என்றாலும் போதகர் தான். அதை நம்ம அப்படியே கட்டி வச்சுக்கிடும், போதகர் தான். ஏன்னா அவர் எங்கெங்க அவரே இத்தனை சொல்லியிருக்கிறாங்க மட்டுமல்ல, அவர் ஜெபக்காலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, தேவாலயத்துக்குள் பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, மலைப்பொழிவு ஒன்று போதுமே. மகாத்மா காந்தி கீதை அழிந்து போனாலும் பரவாயில்லை, மலைப்பொழிவு ஒன்று போதும், அதை வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் என்னமா படிச்சிருப்பார்னு பாருங்களே. மலைப்பொழிவ அப்படின்னா மலைப்பொழிவு பிரசங்கம் இல்லையா? அப்போ பெரிய விஷயம். அவர் போதகர் தான். அப்புறம் எதுக்கு இந்த கத்து கத்துறாங்க? புரட்சியாளர் புரட்சியாளர்ன்றாங்களே. புரட்சியாளர்னா இவர் என்னமோ வாங்க சொன்னாரு. நானும் இவங்க சொன்னதுக்காகங்க எதுவும் புரட்சியாளருக்கு வித்தியாசம் இருக்குமோ அப்படின்னு பார்த்தங்க. ஒன்று போட்டா ரெவல்யூஷனரி, அதாவது ரெவல்யூஷனிஸ்ட் அப்படி போட்டுட்டு எ ஃபைட் டு சேஞ்ச் அ சிஸ்டம். அதுக்கு ஒரு சுருக்க வழி சொன்னா எ ஃபைட் டு சேஞ்ச் அ சிஸ்டம், ஒரு அமைப்பை ஒரு முறையை மாற்றுவதற்கான ஒரு போராட்டம். பை ஃபோர்ஸ்ன்றது அப்படி சொல்ல முடியாது, பை ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா மகாத்மா காந்தி பை ஃபோர்ஸ் இல்லை, பை ஃபோர்ஸ் இல்லை. புத்தர் பை ஃபோர்ஸ் இல்லை, சமணர்கள் பை ஃபோர்ஸ் இல்லை, இயேசு கிறிஸ்து பை ஃபோர்ஸ் இல்லை. ஒண்ணு பை ஃபோர்ஸ் அப்படின்னா நிக்கலாம், வச்சுக்கிடுவோம், அதையும் வச்சுக்கிடுவோம், அதை வச்சுக்கிட்டு பார்க்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல. ஏன்னா அது ஒரு யாகினம் போறார் பை ஃபோர்ஸ் அப்படின்றாரு, நிறுத்தி வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டா இப்போ ஒரு முறையை மாற்றுவதற்கான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை? இவங்க சொன்னாங்க என்ன, இவங்க தான் இந்த கட்சி தான் சொல்லிச்சு. அவர் பேசும்போது மறைநூல் அறிஞரை போலன்றி, இங்க இவர் சொன்னார் நினைக்கிறேன், மறைநூல். இது வந்துங்க, இது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச மொழிபெயர்ப்பு. இது இன்னைக்கு இளைஞர்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால அதுல இருந்து நான் மேற்கோள் கொடுக்கிறேன். வேத பாரகர்னா விளங்காது. இப்போ மறைநூல் அறிஞர், மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு பேசினாராம் அவரு. அப்போ அதை பார்த்து ஜனங்கள்லாம் வியக்கிறாங்க, பயப்படுறாங்க. என்ன யாது, நம்ம ஊர் சாமியார் இப்படி பேச மாட்டாரே, நம்ம போதகர் இப்படி பேச மாட்டாரே, நம்ம மறைநூல் அறிஞர் இப்படி பேச மாட்டாரே, இவர் அதிகாரத்தோட பேசுறாரு அப்படின்னு அவர்கள் வியக்கிறார்கள். அப்படின்னா அவருடைய பேச்சு முன்னே இருந்தவர்களை விட இப்போ இது ஒரு புது மாதிரி. அப்போ ஒரு புது விஷயம் தானே. இதிலிருந்து இது கொஞ்சம் மாற்றம் இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, மாற்றம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன போட்டாரு, அவர் ஒரு சின்ன ஒரு அடிஷன் கொடுக்கிறார் இடையில. திருச்சட்டத்தை மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொன்னா தான் நம்ம ஆட்களுக்கு சரியா இருக்கும். இல்லாட்டி ஏதோ கதையை அள்ளிட்டான்டா அப்படின்னு வந்துடக்கூடாது. பாருங்க, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த சந்தேகம் எதுக்காக வந்துச்சு? அழிப்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்றாரு. அப்படி ஒரு சந்தேகத்தை யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட? ஒரு கேள்வி வந்துச்சா? அப்படின்னா ஏதோ அங்க உள்ளுக்குள்ள கசமுசா நடந்திருக்கு. இவன் யாரு, என்ன விஷயம், இப்படி பேசுறானே அப்படி பேசுறானே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால இவர் இதை சொல்லுகிறார். ஒண்ணு. அதுக்கு அப்பாலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவா இன்னொன்னு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ல இருந்து 35வது வசனம் வரைக்கும், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அங்க இருந்து வச்சுக்கோங்க. நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். முடிச்சிட்டாரா? அமைதியே அல்ல, வாழையே கொணர வந்தேன். ஆயுதத்தை எடுக்கல நீங்களே, என்ன சொல்றாரு இவரு?
அமைதியே அல்ல, வாழையே கொணர வந்தேன். ஒன்னாச்சா, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அப்படின்னா என்ன விஷயம்? ஏதோ இடிக்குதல்லவா, இன்னும் முடிவுக்கு நம்ம வரல. நான் முடிவுக்கு வரல, ஒரு இடிக்குது இந்த இடத்துல. சரி, விட்டுருவோம். அங்கே அடிக்கடி அது யூதர்கள் மத்தியில நோன்பு இருக்கிறது வழக்கம். அடிக்கடி நோன்பு இருக்கிறாங்க. அந்த நோன்பு இருக்கிற போது யோவானும் அவருடைய சீடர்களும் நோன்பு இருக்காங்க, பரிசேயர்களும் நோன்பு இருக்காங்க. இப்ப யோவானுடைய சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க அடிக்கடி நோன்பு இருக்கோம், பரிசேயர்களும் நோன்பு இருக்காங்க, உங்களுடைய சீடர்களும் நீங்கள் நோன்பே இருக்கிறதுலேயே என்ன காரணம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய முறைப்படி நோன்பு இருக்கிறது, இவருடைய முறை என்னப்ப புதுசா ஒன்ன கொண்டாந்துருக்காரு. இருக்கல, இருக்கவில்லை என்பதை மட்டும் இல்லை அவர் சொல்லல. என்ன சொல்றாரு இங்க? இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப சிக்கலா வருது. எது இது? குறிச்சுக்கங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 17 வசனம், மார்க் 2ஆவது அதிகாரம் 18 22, லூக்கா 5ஆம் அதிகாரம் 33 39. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவது இல்லை. பழைய ஆடை எது, புதிய துணி எது? இந்த கேள்விக்கு ஒரு சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா நோன்பு இருப்பது என்பது பழைய ஆடை, இவருடைய போக்கு புதிய துணி. ஒரு வேடிக்கை இருக்குங்களா? அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன சொல்றாரு? அது போல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை, ஊற்றி வைத்தால் தோற்பை வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும். அப்படின்னா பழைய தோற்பை புதிய திராட்சை. புதிய திராட்சை எது? கிறிஸ்துவனுடைய வசனங்கள். பழைய திராட்சை தோற்பை என்பது எது? முன்னாடி சொல்லக்கூடிய நோன்பு விவகாரம். அப்படின்னா இந்த இடமும் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை அவருக்கு சொல்லுகிறார். முன்னே இருந்த பழமை அல்ல, நான் ஒரு புதுமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதனால அவசியம் இல்ல. இவர் புதிய மதுவை புதிய தொற்பைகளில் தான் ஊற்றி வைப்பவர், அப்போது இரண்டும் வீணாய் போக மாட்டா என்று சொல்லுகிற இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா எதுவோ ஒண்ணு. இன்னும் நான் முடிவுக்கு வரல. எதுவோ ஒண்ணு. இந்த 3 இடமும் எனக்கு பார்க்கிற போது கிறிஸ்து ஒரு புதிய கோணங்களுக்குள்ள போயிருக்கிறாரா? ஏன்னா அவரை விரட்டி பிடிச்சு வெட்ட போறான், கொல்ல போறாங்க. அப்படின்னா இங்க இந்த சிக்கல்கள் இவரே சொல்லுகிற இந்த போக்கை பார்த்தால் ஏதோ ஒரு புதுமை இருக்கிறது. நான் புதியவன், அது பழசு, அது பழையது என்று சொல்லுகிற இந்த இதை பார்க்கிற பொழுது ஒரு மாற்றம் தெரிகிறது. ஒண்ணு, இதை விட்டுட்டு நீங்க எங்க வந்துருவோம், இப்ப வருவோம், திரும்ப வரும். ஒரு இந்த என்னது விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் சொன்னாங்க இல்லையா? அதை படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லியிருக்கு? முன்னாடி இருப்பவர்களுக்கு இப்படி சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பைபிளை நல்லா திரும்ப படிச்சு பாருங்க. இப்படி சொல்லப்பட்டிருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் வசனத்தையே சொல்லிடுறேனே, இது கூட சொல்லலாம். இந்த கடவுள் மோசேயின் வழி யூதருக்கு கொடுத்த 10 கட்டளைகள், அதுல ஒண்ணு கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதே. இதுல சொல்றார் அவரு, இப்படி முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லைங்களா? முன்னாடி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் நானோ உங்களுக்கு இப்படி கூறுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ உங்களுக்கு இப்படி கூறுகிறேன். அப்ப பழசைவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை தள்ளிட்டு இவர் புதிதாக சொல்லுகிறாரா? இந்த அந்த பாப்பா சொல்லிச்சு பார்த்தீங்களா, இந்த விபச்சார பொண்ணு விவகாரம் அதுக்குதுன்னு சொல்லி, அதுக்கு தான் நான் கூட குறுக்கிட்டேன், கொஞ்சம் அதை தள்ளி விடுவோம் அப்படின்னு. அதுக்கு இந்த ஐயா அப்படி குறுக்கிட்டாரேன்னு அதுக்கு கோபத்தில் கொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் இடம் தெரியாம அது கொஞ்சம் பிளாட் நடத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு தேவையில்லாத இடம் அது. அதுக்கு தள்ளி விட்டு பார்த்தேன், அது போகலை. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த இடத்துல சொல்றாரு, இப்படி முன்னோருக்கு கூறப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு இப்படி கூறுகிறேன்.
அப்படின்னு சொன்னா அது வித்தியாசமா இருக்கு. உபச்சாரம் செய்ய கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி இருக்கு முன்னாடி. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்றாரு, அந்த கொலை செய்யாத நீ கோபத்தோடு கூட உன் சகோதரனை பார்த்தால், அவன் அறிவிலியே என்று சொன்னால், முட்டாளே என்று சொன்னால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க இருந்து இவருக்கு இதுக்கு விரிவுரை கொடுக்கிறார், விளக்கம். அப்ப முன்னே சொல்லியிருப்பது கொலை என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அதை மாத்துறாரு. அதான் அவங்க கடைசியா சொன்னாங்க. அப்படின்னா முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி உடல் சம்பந்தமா, நான் உள்ளம் சம்பந்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னார்னா இதிலிருந்து இது வேறுபட்டது அல்லவா, ஒரு வளர்ச்சி அல்லவா, ஒரு மாற்றம் அல்லவா. அந்த மாற்றத்தை அவங்க சேஞ்ச் என்ற பெயர்ல சொல்றாங்க. இது மாற்றம் தான். இவங்க என்ன கருதுறாங்க, இல்ல இந்த மாற்றமா இருந்தா அவன் ஒத்துக்கிட்டு இருக்கணும்ல. அங்க அப்புறம் ஏன் இவர் விரட்டுறதுக்கு பிடிச்சு ஓடுறான், கொலை செய்யறதுக்கு ஓடுறாங்க, ஒரு கேள்வி நிக்குதுங்களா. ஒண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம் அல்லங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு நான் இதுல இருந்து ஒரு 6-7 விஷயம் சொல்லலாம். இந்த மனைவியை விளக்குறதுக்கு பார்த்தீங்களா, ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, அது என்னன்னா அந்த காலத்துலங்க நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, மறைநூல் அறிஞர், பரிசேயர், சதுசேயர் இந்த 3 பேரும் யூதர்கள் தான். யூதர்கள்ல 12 கோத்திரங்கள் இருக்கு. 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்துல இந்த 3 பேரும் வந்தா, அல்லது வேறு வேறு கோத்திரமா, ஒரு வினா நின்னுகிட்டு இருக்கு. எந்த கோத்திரம் வேறு வேறு கோத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டா கூட அதுல இந்த பரிசேயர் இருக்கா பாருங்க, பயங்கர படிப்பாளிகள், எண்ணிக்கையில பெருசு. சதுசேயர்கள் எண்ணிக்கையில குறைச்சல். அவங்க தான் பிரதான ஆசாரியனா வர முடியும், தலைமை ஆசாரியனா வர முடியும். பரிசேயன் வர முடியாது. ஏன், அந்த பிரதான ஆசாரியனா வர்றதுக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்த அவனை, லேவி கோத்திரத்தில் பிறந்தவங்களை முதல்லயே தலைச்சன் குழந்தையை கொண்டு போய், இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட இருக்கு, தலைச்சன் குழந்தையை கொண்டு போய் கோயில விட்டுருவாங்க. அவன் தான் வர முடியும். அப்ப வர முடியாதவங்களா அங்க போக முடியாதவங்க, எண்ணிக்கையில குறைச்சல். அவங்க என்ன செய்யறான்னா, யூதர்களுக்கு இல்ல, அவன் போற ரோம அரசுக்கு கப்பம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ணாவும் காய்பாவும் 2 பிரதான ஆசாரியன் இருக்கா பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ கைது பண்ணும்போது. அது என்ன 2 பிரதான ஆசாரியர்கள் அங்க இருந்தாங்க, என்னத்துக்காக? ஒருத்தர் தானே பிரதான ஆசிரியர், மூப்பர் சபையில ஒருத்தர் தானே இருக்க முடியும். 2 பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியன் ரோமர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். மாறி போச்சு காலம். ரோமர்கள் இவனை தேர்ந்தெடுக்கணும் சொன்னா ரோமர்களுக்கு கப்பம் கட்டணும். பிரதான ஆசாரியனா வரணும் சொன்னா ஏகப்பட்ட பணத்தை கொண்டு போய் ரோம அரசுக்கு கட்டிட்டு வரணும். அந்த ரோம அரசுக்கு கட்டினதுல அண்ணா இருக்காரு, அவர் எக்கச்சக்கமா கட்டி அவர் தான் இருந்தாரு. ஆனா ஏகப்பட்ட புகார். என்ன புகார்னா, அந்த தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு வீதிக்கே, கடை உள்ளுக்குள்ள இருந்த கடை வீதிக்கு அண்ணாஸ் கடை வீதி அப்படின்னு பேர். நீங்க போய் விவரம் எங்க வேணாலும் இங்க போய் படிச்சு பாருங்க, இல்ல நமக்கு இங்க இந்த சபையெல்லாம் இருக்கு, கேளுங்க. அது அண்ணாஸ் கடை வீதின்னு பேரு. அந்த அண்ணா அவருடைய மருமகன் தான் கைபாஸ், வேற யாரும் இல்லை, அண்ணா அவனுடைய மருமகன். அப்போ 2 பேரும் கூட்டுக்கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். விளங்கிக்கங்க, இந்த கூட்டுக்கொள்ளை அடிக்கிற அளவுக்கு அவங்க பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்னு ஒரு பிரிவினர் வளர்ந்துட்டாங்க. அந்த ஆட்கள் பண்ற அக்கிரமம் இருக்கு பாருங்க, அவன் கொஞ்ச நஞ்சம் அக்கிரமம் பண்றதுல பயங்கரமான வேலையெல்லாம் பண்றான். பயங்கரம். அவங்க என்ன எழுதியிருக்கான்னா, அவர் இந்த பொண்ணு விபச்சாரம் பண்ற விஷயத்த சொன்னாரு. அதுல பரிசேயருக்குள்ள ஹல்லால் அப்படின்னு, ஷாமாய் அப்படின்னு, அவங்கெல்லாம் வாத்தியார்கள். நீங்க இவருக்கு பவுல் போய் யார்கிட்ட இருக்கிறாரு, கமாலியேல். நான் சொல்லிட்டார் பார்த்தீங்களா, கமாலியேல் ஒரு பரிசேயர். கமாலியேல்
அப்புறம் ஹில்லால், ஷாமாய், அவங்கெல்லாம் பரிசேயர்கள், பயங்கர படிப்பாளிகள், பயங்கர படிப்பு. அவன் என்ன கேட்டான்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்றவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லிட்டா அவன் கேட்குறான், ஓய்வு நாள் ஆசரிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு கோழி முட்டை போட்டுருச்சு. இந்த கோழி என்னைக்கு முட்டை போட்டுருச்சு? முட்டாப்பைய கோழி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முட்டை போட்டுருச்சு. இப்போ அந்த முட்டையை சாப்பிடலாமா? விவாதம் நடக்குதுயா. பொதுமக்கள் என்ன ஆவான்னு நினைக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. இதாங்க விஷயம். அதோட அவன் என்ன செஞ்சானா, இன்னும் இந்த விவாகர தள்ளுதல் சீட்டு இருக்கே, மனவிலக்கு சீட்டு, அதுக்கு என்ன செஞ்சுட்டான், அந்த ஹிலாலே சொல்றாரு, ஐயா அதே தள்ளுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, சரி சரி விடு, சமைக்க தெரியலையா அவளுக்கு, விட்டுரு, அவளை தள்ளி விட்டுரு. எவ்வளவு பெரிய அப்படி ஆகுறது? சமைக்க தெரியலேனா மனைவியை விலைக்கிடலாம் ஒன்று. சரி, புருஷனை பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் ஆம்பளை தானையா, கேட்டாளா தள்ளிரு. சரி, இவளை விட அழகி வேற எவ்வளவு தெரிகிறாளா, இவளுக்கு கொடுத்துரு, அவளை கட்டிக்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்ன செஞ்சாரு, தள்ளுதல் சீட்டு கொடுக்கிற எவனும் விபச்சாரம் பண்ணியவனாக ஆகிறான்னாரு. கொடுக்க கூடாது. முன்னாடி கொடுத்திருந்தது கொடுக்கலாம்னு இருந்துச்சு, அதுக்கு வியாக்கியானம் எழுதி வச்சிருக்கிறான். இவ்வளவு காலத்துக்கு 1300 ஆண்டுகளான வரலாறு, யூத வரலாறு, எகிப்தில் இருந்தவர்கள் புறப்பட்டு வந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தது வரைக்கும் 1300 ஆண்டுகளின் வரலாறு. அந்த வரலாறு, அந்த 1300 ஆண்டுகள்ல 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் தான் யூதர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். மீதி 600 ஆண்டு யூதர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். ஒரு நாட்டுக்கல்ல 7 நாடுகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். கடைசியாக அடிமைப்பட்ட இடம் இவன் ரோமர்கள்ட்ட அடிமைப்பட்டு போனான். அந்த நாட்டுக்குள்ள என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? புரட்சி பண்ண முடியுமா? புரட்சி பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன செஞ்சாரு, இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணு. அப்புறம் இந்த பொய்யானை இடாதீர் அப்படிதான் பழைய ஏற்பாடு. இவர் என்ன சொல்றாரு, ஆணையே இடாதன்றார். மாத்துங்களா? இப்படி ஒரு ஏகப்பட்ட செய்தி இருக்குங்க. நேரங்கிறத முடிச்சிடுறேன். அப்புறம் ஓய்வு நாள் அன்னைக்கு இவர் சொன்னார் இல்லையா, இந்த கதிரை கொய்கிறது, அது விஷயத்துக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து இவர் சாட்சி கொடுக்கிறாரு. இவங்க கொடுத்தபடி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா யூத பண்டிதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அது தப்புன்றான். அங்க நடந்தது என்னன்னா, அபியத்தார் கொடுத்தான். அபியத்தார் கொடுத்ததுக்கு அப்ப மேசை அப்பங்களை எடுத்து கொண்டு போய் தாவீதுக்கு கொடுத்து விட்டான். அதுக்காக அபியத்தாரை அங்கீகரிச்சுக்கிட்டாரு தாவீது. அவர் பெரிய புரட்சி பண்ணி பிறகு என்ன செஞ்சுட்டானா, அபியத்தாரை காலி பண்ணிட்டு இன்னொருத்தன் ஜோதாக் அப்படின்னு ஒருத்தனை சாலமன் கொண்டு வந்துட்டான். அவன் வழியில வந்தவன் தான் சதுசேயர்கள். அதனால சதுசேயர்கள் பெரிய பணக்காரங்க, வசதியானவங்க, மக்கள்கிட்ட வரமாட்டாங்க. அவங்க இவங்க தொல்லை தாங்க மாட்டாம யூத சமூகத்தில் எசனேயர்கள்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. நீங்க எசனேயர்கள் மட்டுமில்ல, ஏரோதியர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீங்க அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எசனேயர்கள் எல்லாம் 4000 பேர் இருந்தாங்களாம் எழுதுறாங்க. அவன் பூரா ஓடி போய் இவங்க தொல்லையே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி சாமியார்களா இருந்திருக்காங்க. சாமியார்களா, வெறும் சாமியார். திருமணம் பண்ணிக்கிட்டா ஒரு சின்ன கூட்டம், கஞ்சி அங்கனே குடிக்க, வேலையை பார்க்க, எல்லாம் பொதுவாக வச்சு வாழ்ந்து அதைத்தான் அக்ஸபபாசில்ல பின்பற்றலாமான்னு நினைக்கிறாங்க. தோற்று போயிட்டாங்க கிறிஸ்தவ திருச்சபை. ஆச்சுங்களா? இந்த வரலாற்றெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தை கையை கழுவுறது, நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறேன். சமாரிய பெண் விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது யூதர்கள்ட்ட பெரிய பிரச்சனைங்க. சமாரிய பொண்ணு விஷயத்தை போய் தண்ணி கேட்கிறார் பாருங்க, அது லேசான காரியம் இல்லை. ஏன்னா யூதர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கான், சமாரியர்கள் அப்படின்னா அவன் யூதன் தான், ஆனா அவன் அசீரியாக்காரனோட கலந்து பாபிலோனியர்களோட கலந்து அவங்க பூரா ரெட்டை ஆயிட்டான். இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஏன்னா அவனுக்கு நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. அவர்கள் இவர்கள் யூதர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாபிலோனியா சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற பொழுது
யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை எடுத்துக்கட்ட வேண்டும் என்று முடிவு பண்றாங்க. அப்போ இந்த இவங்க சமாரியாக்காரங்க வந்து, ஐயா நாங்க யூதன் தாயா, நாங்களும் சேர்ந்து கட்டுறையா, உங்களுக்கு பணம் கொடுக்கறையா, உதவி செய்யறையா. இவன் சொல்லிட்டான், முடியாது, நீ யூதன் அல்ல, உன்னை நாங்கள் சேர்க்க முடியாது என்று சொல்லி தள்ளிய பிறகு யூதர்கள் என்ன சொன்னானா, யூதரிடம் தண்ணீர் வாங்கி குடித்தால் அது எதற்கு சமம் தெரியுமா? பன்றியின் ரத்தத்தை வாங்கி குடித்ததற்கு சமம் அப்படின்ட்டான். யூதர்கள் கையில் தண்ணீரை வாங்கி குடித்தால் பன்றியின் ரத்தத்தை வாங்கி குடித்ததற்கு சமம். இதுதான் யூதர்களுடைய நினைவு. ஆனால் அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஸ்திரீயே கொடு தண்ணீர் என்று போய் அவளிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால், யூத சிந்தனைக்கு மாறாக இவர் ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வருகிறார் என்று சொன்னா வித்தியாசம் இல்லைங்களா? இது சிந்தனை மாற்றம். கடைசியா முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடைசியா சொல்லப்பட்ட நிறைய செய்திகளுங்க. இதை முடிக்கிறாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா நாளைக்கு என்ன சொல்லி போடுவாங்க, அந்த ஆளுக்கு என்ன தெரியும்னு கொண்டு போய் வச்சாங்கன்னு வந்துடும். பெரிய சிக்கல் அது. ஏன்னா அவருக்கு பைபிளே தெரியாதுன்றான். நம்ம பைபிளை படித்தோம்ன்றதாவது கொஞ்சம் தெரியணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன் நான். ஏதோ எனக்கு கொஞ்சம் பைபிள் படிச்சிருக்கப்பா, அதையும் இதையும் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம்ப்பா, ஒன்றும் இல்லாமல் இல்லை, நீ நிறையா படித்தால்தான் நான் ஒத்துக்கிடுறோம், எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுக்கா அவர் போய் எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைஞ்சாரு. அது நுழைஞ்ச பிற்பாடு எதுக்காக அந்த கடையை ஒரு புரட்சியாளன் அவர் என்ன செய்வார்னா, போய் கவுத்து போடுறதுக்கு இவருக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? தேவனிடத்திலிருந்து வந்ததுன்றது வேற விஷயம். அது அவர் தேவனாக இருந்தால் அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் செய்தது என்ன? அவரு எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. நுழையிறதுனா அவன் 4 இடம் வச்சிருப்பான். எருசலேம் தேவாலயத்தை நீங்க படத்தை பாருங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் போகலாம், யூதர் அல்லாதார், பெண்கள் எல்லாம் போகலாம். செகண்டரி பிளேஸ் பெண்கள் மட்டும் போகலாம், யூத பெண்கள் மட்டும், மற்றவங்க போகக்கூடாது. தேர்ட் பிளேஸ் யூத ஆண்கள் மட்டும் போகலாம். ஃபோர்த் பிளேஸ் ஆசாரிகள் மட்டும் போகலாம். அப்புறம் சாங்க்டம் சாங்க்டோரம், அங்க யார் போகலாம்? பிரதான ஆசாரியர் மட்டும் போகலாம். இதுதான் யூத அமைப்பு. இவர் உள்ள நுழைகிறாரு. அதனாலதான் கேட்கிறான், அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்டான். கேள்வியை கேட்கிறான். இவர் உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லை, பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லை, அவர் என்ன செஞ்சிட்டாரு? இவங்க கோயில்ல என்ன நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன் கடையை என்று கள்ளர் கொள்கை ஆக்கினீர்கள் கேட்கிறார் பாருங்க. என்ன காரணம் அதற்கு அப்படின்னா, உள்ள போனவர் அங்க பார்க்கிறார், அவங்க ஊருக்குள்ள புழங்குகிற நாணயம் ரோம நாணயம் புழங்குது, கிரேக்க நாணயம் புழங்குது. இந்த 2 நாணயம் தான் புழக்கத்தில் இருக்கு. அந்த நாணயத்தை உள்ள இருக்கேன் வாங்க மாட்டான். பாலஸ்தீன நாணயம் வாங்கணும். பாலஸ்தீன நாணயம் யார் கையில் இருக்கு? பிரதான ஆசாரியர் கையில் இருக்கு. பிரதான ஆசாரியர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த கடைகளை புறம் குத்தகைக்கு வாங்கிட்டாரு. குத்தகைக்கு வாங்கிட்டு எங்க இருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளையை இயேசு கிறிஸ்துவுக்கு கோயிலுக்கு கொண்டு வரும்போது அந்த அம்மா கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, புறா குஞ்சு. அந்த புறா குஞ்சு உள்ள வரக்கூடாது. அப்பா அது எழுதப்படலை. பின்னே தொலை தூரத்திலிருந்து புறா குஞ்சு உள்ளே கொண்டு வந்தால் அது உள்ள வரப்படாது. ஏன்? அது அசுத்தம். அது சுத்தமா இருக்கணும்னா உள்ள இருக்கிற புறா, அதைத்தான் வாங்கணும். சரி வாங்கிடுவோம். அப்ப இதை வெளியே தூக்கி போடு. சரி போட்டா இங்க உள்ள வாங்கணும்னா வெளியில 3 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறான். உள்ள வாங்குறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 30 ரூபா கொடுக்கணும், 300 ரூபா கொடுக்கணும். கைமாத்து நடக்குது. கள்ள நாணயம் புழங்குது. காசுகளை இங்கும் அங்குமாக மாற்றுகிறார்கள். இது எல்லாம் போய் மொத்தமா எங்க போக போகுது? ரோம அரசுக்கு போக போகுது. இது கப்பப்பணமாக போக போகுது. கொண்டு போய் கொடுக்க போறான். இந்த காட்சியை பார்த்த பிற்பாடுதான் பரிசேயர்கள் பொங்கி எழவில்லை, சதுசேயர்கள் பொங்கி எழவில்லை, மறைநூல் அறிஞர்கள் பொங்கி எழவில்லை, அங்கிருந்து ஹிலால் பொங்கி எழவில்லை, ஏரோதியர்கள் பொங்கி எழவில்லை, தீர்க்கதரிசிகள் பொங்கி எழவில்லை, இறைவாக்கினர் பொங்கி எழவில்லை. இயேசு கிறிஸ்து கயிற்றை முறுக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தது மட்டுமல்ல, கீழே தள்ளிவிட்டு என் வீடு ஜெப வீடு,
கள்ளமுகையாக நீ மாற்றினாயே என்று கேட்கிறார் என்று சொன்னார். அந்த ஞானம், அந்த தெளிவு, அந்த ஊக்கம், அந்த வீரம் இருக்கிறது. யாருக்கு வரும்? இது யாருக்கு வரும்? ஏதோ ஒன்று நடக்கிறது அல்லவா? இல்லை என்று சொன்னால் அவரை கொண்டு போய் அப்படி அர்த்தராத்திரியில் பிடித்து அங்குமங்குமாக அலைக்கழித்து சிலுவையிலே ஏற்றி ஒரு ஈன மரணத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னார். தேவ சித்தமாக இருக்கலாம், ஆனால் அவரே அதை கேட்கிறாரு. தேவ சித்தமாக இருக்கலாம், ஆனாலும் இப்படி ஒரு மரணத்தை சம்பதிக்க வரும்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரியவர்களை எண்ணி பாருங்கள். அவர் போதகர் தான், நல்ல போதகர் தான். ஆனாலும் அவருடைய பேச்சிலே, அவருடைய வார்த்தைகளிலே, அவருடைய செயலிலே, நடக்கையிலே புரட்சி இருப்பதாக நான் கருதுகிறேன், நம்புகிறேன். அதனால்தான் அந்த யூத சமூகத்தையே ஒரு அசைத்திருக்கிறது. அதை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் அது ஏந்தி கொண்டு வெளியே கிளம்பியது. இந்திய கடற்கரை ஓரங்களை எல்லாம் அசைத்து பார்த்தது. இந்திய மண்ணிற்குள்ளே அது இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள். இதில் புரட்சி இல்லை என்று சொன்னால் பிறகு வேறு எங்கேயா புரட்சி இருக்க போகிறது? நல்ல புரட்சிகளை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நாளை எந்த புரட்சிக்காக நீங்கள் காத்து இருக்கிறீர்கள்? தேவாலயத்தில் அசைகிற நாணலை பார்க்க போகிறீர்களா? அல்லை ஓடுகிற தண்ணீரை பார்க்க போகிறீர்களா? இல்லை வெறுமனே வருகிற சத்தங்களை கேட்க போகிறீர்களா? ஒரு புரட்சி கீதம், தீ மூட்டவே வந்தேன் என்ற கீதம் ஒலிக்க வேண்டும். காதுகளில் அல்ல, இதயங்களில் ஒலிக்க வேண்டும் என்று கூறி அவர் புரட்சி சொல்லுகிறார். போதகராக இருக்கிறார், புரட்சியை பேசுகிறார். அதனால் பெரியோர்களே, போதகர், புரட்சியாளர் இரண்டு பங்கிலும் அவர் மிகச் சிறந்தவராக இருக்கிறார் என்று கூறி எதில் சிறந்திருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.